வணக்கங்க, வெல்கம் டு டிஜிட்டல் பாரதி. ஸோ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 எக்ஸாம் நடந்து முடிஞ்சு 92 நாளில் ரிசல்ட் போட்டிருக்காங்க. ஸோ பெரிய ஒரு 15-16 லட்சம் பேர் எழுதுனது ரிசல்ட் குயிக்காக போட்டிருக்காங்க. அப்படின்னா குரூப் 2ஓட ரிசல்ட்டும் அடுத்து ரொம்ப சீக்கிரமாகவே வந்துடும். அவங்க சொன்னதை விடவே முன்னாடி வரும் அப்படின்ட்டு பயங்கரமாக எதிர்பார்க்கப்படுகிறது. நவம்பர் 3rd 4th வீக்கு கேலண்டருக்காக வெயிட் பண்ணுறாங்க. வேல்யூவேஷன் எல்லாம் முடிஞ்சிருச்சு அப்படின்ட்டு இப்போதைக்கு சொல்கிறாங்கங்க. ஸோ ஓகே, இப்போ அரண்டம் 2ல் நமக்கு வந்து வேக்கன்சிஸ் இருந்தது. அதை விட இப்போ அதிகமாக சேர்த்துருக்குறாங்க. 9491 வேக்கன்சிஸ் இப்போதைக்கும் சேர்த்துருக்குறாங்க. சரிங்களா? ஸோ அந்த 9491 வேக்கன்சியோடைய டிஸ்ட்ரிபியூஷனையும் இவங்க எடுத்து போட்டிருக்காங்க. ஸோ அதையும் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு தெரியும். ஸோ டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி எடுத்து போட்டிருக்காங்க, கேட்டகரி வைஸ் போட்டிருக்காங்க. மோஸ்ட்லி டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சி போட்டாங்கன்னா அதுக்கப்புறம் ஆட் பண்ண மாட்டாங்க மோஸ்ட்லி. ஆனாலும் இப்போ கூட ஸ்டில் சில டிபார்ட்மெண்ட்லேருந்து பெண்டிங் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதனால் நமக்கு திருப்பியும் கூட அதிகப்படுத்துவதற்கு வாய்ப்புகள் சில இருக்குது. ஆனால் ரொம்ப அதிகம் பண்ண மாட்டாங்க. ஒரு 400-500 போஸ்ட் மட்டும் இப்போ ஆட் பண்ண மாதிரி ஆட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இதில் நமக்கு இப்போ கிடைக்குமா கிடைக்காதா அப்படின்றது ஒரு கேள்வி இருக்குது. எந்த மார்க் வரைக்கும் நமக்கு கிடைக்கும், டைப்பிங்க்கு எந்த அளவுக்கு இம்பேக்ட் இந்த டைம் இருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் எப்படி இருக்கும், ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஃபிசிக்கலாகவும் நம்ம பாஸ் பண்ணணும், அது எப்படி இருக்கும், கவுன்சிலிங் எப்போ நடக்கும் அப்படின்ற விவரம்லாம் இந்த வீடியோவில் இருக்குங்க, பாருங்கள் நீங்கள். ஓகே, ஸோ இப்போ நமக்கு 9491 வேக்கன்சிஸ் நமக்கு இருந்தாலுமே கூட 4682 வேக்கன்சி தான் நமக்கு வந்து இந்த ஜூனியர் அசிஸ்டன்ட் கேடரில் இருக்கிறது இருக்குங்க. ஸோ பாருங்கள், உங்களுக்கு இதில் நல்லா தெரியும். 3458 நமக்கு வந்து இப்போ அரண்டமில் இப்போ ஃபாரஸ்ட் கார்டு தான் நிறையா சேர்த்துருக்குறாங்க. ஃபாரஸ்ட் கார்டாக இருக்கணும்னா நீங்கள் 11th 12th சயின்ஸ் ஏதாவது ஒன்று படிச்சிருக்கணும். அப்படி இருந்தால் தான் நீங்கள் எலிஜிபிள் ஆவீங்க. அப்போ ஒரு 70% பேர் தான் எலிஜிபிள் ஆவாங்க, மீதி ஒரு 30% ஆக மாட்டாங்க. அதே மாதிரி ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் அவங்களுக்கு இருக்கணும். மோஸ்ட்லி என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு குரூப் 4ஓட ஜூனியர் அசிஸ்டண்ட்டோடைய கவுன்சிலிங் நடத்தி, அது விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட் கவுன்சிலிங் நடத்தி, அது முடிஞ்சதுக்கு பிறகு டைப்பிங் கவுன்சிலிங் நடத்துவாங்க. அது முடிஞ்சதுக்கு பிறகு 1:3 ரேஷியோவில் ஃபாரஸ்ட்டு வாட்சர் அண்ட் கார்டுக்கு கால்ஃபர் பண்ணி அவங்களுக்கு ஃபிசிக்கல் ஃபிட்னஸ் இருக்கும். சரிங்களா? அவங்க 25 கிலோமீட்டர் 4 மணி நேரத்தில், லேடிஸாக இருந்தால் அது ரிலேட்டிவ்லி இன்னும் கம்மியாக இருக்கும், 18 கிலோமீட்டர்ஸ் இது மாதிரி தான் இருக்கும். ஸோ அதை ஃபுல்ஃபில் பண்ணாங்கன்னா தான் அவங்க எலிஜிபிளே ஆவாங்க. இதுலேயே மோஸ்ட்லி ஒரு 20-30% பேர் வந்து இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. ஃபிசிக்கலாக அவங்க ஃபிட்டாக இருக்கணும், இருந்தால் மட்டும்தான் போக முடியும். நிறைய பேர் வந்து ஹைட்டு தப்பாகவும் கொடுத்துருப்பாங்க, அவங்க எல்லாருமே இன்எலிஜிபிள் ஆகிடுவாங்க. அப்படின்றக்கப்ப ஃபாரஸ்ட்டு உள்ளே போகிறதுக்கு கொஞ்சம் இன்னும் கூட ரிலேட்டிவ்லி கட் ஆஃப் வந்து கம்மியாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குங்க. ஓகே, ஸோ இப்போ நமக்கு 464,682 வேக்கன்சி நமக்கு இப்போ விஏஓ ஜூனியர் அசிஸ்டன்ட், அது இல்லாமல் நிறைய டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்துருக்காங்க. செக்யூரிட்டி இருக்குது. சரிங்களா? இதில் மோஸ்ட்லி ரெவன்யூ டிபார்ட்மெண்ட், ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் நிறைய வேகன்சிஸ் இருக்குது. டவுன் பஞ்சாயத்து டிபார்ட்மெண்ட்டில் நிறையா இருக்குது. அது இல்லாமல் போர்ட்ஸ்லேயும் நிறைய இப்போ கொடுத்துருக்காங்க. சுகர் கார்ப்பரேஷன், சிட்கோ, சரிங்களா, மில்க்கு, ஸோ இதிலலாம் இப்போ வந்திருக்கு. ஸோ இதெல்லாம் நம்ம போகலாம். போர்டு இருக்குது, ஹவுசிங் போர்டு இருக்குது, வக் போர்டு இருக்குது. ஸோ இதுக்கெல்லாம் நம்ம வந்து எலிஜிபிள் ஆகும். ஸோ லாஸ்ட் டைம் உடைய கட் ஆஃப் வந்து என்னவா இருந்தது அப்படின்னு நம்ம பார்க்குறப்ப, லாஸ்ட் டைம் வந்து 167 எடுத்த நிறைய பேருக்கு வந்துருந்துச்சு. லாஸ்ட் டைம் வந்து நம்ம அது கூட நம்ம ஏற்கனவே நம்ம வீடியோவும் போட்டிருப்போம். இந்த குரூப் 4ஓடைய கட் ஆஃப் வச்சு நம்ம போட்டிருப்போம். 167 வரைக்கும் எடுத்தவங்களுக்கு லாஸ்ட் டைம் வந்து கிளியர் ஆச்சு. ஜூனியர் அசிஸ்டன்ட் அவங்க போனாங்க. அதில் ஆல்மோஸ்ட் 4500 ரேங்க்கில் இருந்தவங்க வரைக்கும் இந்த ஜூனியர் அசிஸ்டண்ட்டுக்கு எலிஜிபிள் ஆனாங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த டைம் ரிஃப்ளெக்ட் ஆகுமா? கண்டிப்பாக ஆகும். நம்ம ஏற்கனவே வீடியோவில் 3000+ அப்படின்றது ஒரு நல்ல 3500 வரைக்கும் இருக்கிறது சேஃபான ரேங்க் அப்படின்னு சொல்லியிருந்தோம். இந்த டைம் வந்து இன்னும் கூட கொஞ்சம் 4000 அப்படின்றது ரொம்ப சேஃபான மார்க்காக இருக்கும். நான் சொல்கிறது எல்லாமே எப்பயுமே ஓவரால் ரேங்க் தாங்க, கம்யூனிட்டி ரேங்கே கிடையாது. ஓவரால் ரேங்க் மட்டுமே நீங்கள் ஞாபகம் வச்சுக்கோங்க. 4000 ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு நல்ல வாய்ப்பு இருக்குது. அவங்க கண்டிப்பாக கவுன்சிலிங் போவாங்க, இல்லைன்னா ஃபாரஸ்டோடைய எலிஜிபிலிட்டிக்காக அவங்க வந்து உள்ளே போவாங்க. அப்படின்றக்கப்ப ஒரு நல்ல வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால் மார்க் கம்மியாக இருக்குது அப்படின்ட்டு மனம் தளர்ந்துடாதீங்க. ஒரு 168 எடுத்தவங்க வரைக்கும் இந்த டைம் வந்து கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குங்க. ஸோ லாஸ்ட் டைம் பார்த்தீங்கன்னா 187 வந்து ஃபஸ்ட்டு மார்க்காக இருந்துச்சு. இந்த டைம் 185 ஒரு பொண்ணு வாங்கியிருக்காங்க ஃபஸ்ட்டு மார்க்கு. சரிங்களா? லாஸ்ட் டைமும் அதே மாதிரி 184லலாம் ஒரு 2-3 பேர் இருக்காங்க. அதுக்கப்புறம் வர வர கிராஜுவலாக அது அதிகமாகிட்டே போகுது. ஏன்னா இந்த 170 அண்ட் எபோவ் இருக்கிறவங்க ஒரு 1000 பேர் தான், 173 அண்ட் எபோவ் இருக்கிறவங்க 1000 பேர் தான் இருக்கிறாங்க.
173 எல்லாமே நான் சொல்கிறது எல்லாமே நம்பர் ஆஃப் கொஸ்டின் தாங்க, மார்க் கிடையாது. 173 கொஸ்டின் சரியாக போட்டவங்க அதிகமாக இருக்கிறவங்க 1000 பேர் இருந்தாங்க. ஆனால் லாஸ்ட் டைம் இது இன்னும் கூட வந்து நிறையா இருந்தது சரிங்களா. 173க்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு 1200 பேர் போல் இருந்தாங்க. ஸோ போன டைமோட இந்த டைம் வந்து கொஸ்டின் கொஞ்சம் ஸ்டாண்டர்டாக இருந்ததுனால இந்த டைம் வந்து ரிலேட்டிவ்லி அந்த அதிகமான மார்க் எடுக்கிறவங்க கொஞ்சம் ரிலேட்டிவ்லி கம்மியாக இருக்கிறாங்க. ஆனால் அந்த மீடியன் வரப்போ நிறைய பேர் உள்ளே வந்துடுறாங்க. 166 167 நிறைய பேர் இருக்காங்க. ஆயிரக்கணக்கான பேர் ஒரே மார்க்கில் இருக்காங்க. நிறைய பேர் நான் இந்த ரேங்க்கில் இதே மார்க் தான் என்னோடய ரேங்க் கூட உங்கள் 300 அதிகமாக இருக்காங்க, 400 அதிகமாக இருக்காங்கன்னா ஏஜை வச்சு ஃபஸ்ட்டு பிரிப்பாங்க சரிங்களா. ஸோ அதனால் அதெல்லாம் நீங்கள் கன்சிடர் பண்ணி பார்த்துக்கணும். லாஸ்ட் டைம் 167 எடுத்தவங்க நம்ம போட்டு ஒர்க் அவுட் பண்ணதில் 897 பேருங்க. அதில் 753 பேருக்கு வேலை கிடைச்சிருக்கு. 753 பேருக்கு கிடைச்சிருக்கு. 167 மார்க், அதாவது 167 கொஸ்டின் போட்டவங்க. அதே மாதிரி கண்டிஷன் இந்த டைம் 168 எடுத்தவங்களுக்கு வரும். ஒரு 50-60% பேருக்கு வேலை கிடைக்கும். ஸோ எதனால் அவங்களுக்கு வேலை கிடைக்கும், ஜூனியர் அசிஸ்டன்ட் கிடைக்கும் அப்படின்னா, ஸோ இதில் நமக்கு டைப்பிங் எலிஜிபிள் வந்து ஒரு 2300 ஆல்மோஸ்ட் 3000 நம்ம ஸ்டெனோவோட சேர்த்துருக்கு அப்படின்றப்ப 2300 அப்படின்னு இருக்கிறப்ப என்ன பண்ணுவாங்க, நல்ல மார்க் எடுத்த டைப்பில் முன்னாடி இருக்கிறவங்க ஜூனியர் அசிஸ்டன்ட் போஸ்ட்டு போக மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு சாதாரணமான வேறு ஏதாவது டிபார்ட்மெண்ட் கிடைக்கும். இப்போ எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட், ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட், இது மாதிரி டிபார்ட்மெண்ட் கிடைக்கும் அப்படின்றப்ப அது போகாமல் டைப்பில் டாப் போஸ்ட் ஜூனியர் அசிஸ்டன்ட், அதாவது டைப்பிங் இன் ரூரல் டெவலப்மெண்ட், டைப்பிங் இன் டவுன் பஞ்சாயத்து, டைப்பிங் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட், அது அவங்க ப்ரிஃபர் பண்ணுவாங்க. அப்படின்றப்ப அந்த ட்ரெண்ட் மாறும். இனிஷியலாக ஒரு விஏஓ வரைக்கும் எல்லாருமே எடுக்க ஆரம்பிப்பாங்க. விஏஓ கூட இப்போ போய் எடுக்கிறவங்களுடைய ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து என்னவாக இருக்கும்னா விஏஓ தான் ஃபஸ்ட்டு இருக்கும். அவங்க நேட்டிவில் இருக்கிறது இருக்கும், இல்லைனா பக்கத்து டிஸ்ட்ரிக்டில் இருக்கிறது இருக்கும். அது இல்லை அப்படின்னா ஜூனியர் அசிஸ்டன்ட் ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் எடுப்பாங்க. அது இல்லை அப்படின்னா ரூரல் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் ஜூனியர் அசிஸ்டன்ட். ஏன்னா இதுக்கெல்லாம் ப்ரொமோஷன் சான்சஸ் நிறையா இருக்கும். நான் அந்த போஸ்ட் ப்ரொஃபைல் வீடியோ போட்டிருப்பாங்க, நான் டிஸ்கிரிப்ஷன்லையும் தரேன், அது நீங்கள் பாருங்கள். டீட்டெயிலாகவே ஓரளவு நம்ம போட்டிருப்போம். அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் உங்களுக்கு. ஒரு டிபார்ட்மெண்ட் பற்றி கவர்மெண்ட்டில் எப்படி நடக்குது என்ன அப்படின்ற விவரம் உங்களுக்கு தெரியும். ஸோ ஒன்றுமே தெரில அப்படின்னா கண்டிப்பாக அது நல்லாயிருக்கும். ஏற்கனவே கவர்மெண்ட் பற்றி தெரியும் அப்படின்னா அது ஒரு சாதாரண வீடியோவாக தான் இருக்கும். ஓகே, ஸோ 168 வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு இந்த டைம் வந்து நிறைய வாய்ப்பு இருக்குங்க. இல்லை 168 வந்து 168 ஃபுல்லாகவும் கூட கிடைக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா இப்போ ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட் இருக்கிறதுனால அதில் போகிறவங்க நிறைய பேர் இருப்பாங்க அப்படின்றக்கப்ப நிறைய சான்சஸ் இருக்குது. ஸோ பார்ப்போம், அது வெயிட் பண்ணி எப்படி போகுது அப்படின்ட்டு சரிங்களா. ஸோ இந்த டைம் டைப்பிங்க்கு லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா டைப்பிங்க்கு நிறைய வேகன்சி இருந்தது. கிட்டத்தட்ட 5000 வேகன்சி போல் டைப்பிங்க்கு இருந்தது. அதனால் 7 மார்க் கம்மியாயிடுச்சு. ஆனால் இந்த டைம் வந்து நம்ம பார்க்குறப்ப 163 64 எடுக்கிறவங்களே ரொம்ப பின்னாடி வந்துடுறாங்க டைப்பிங்கில் அப்படின்றக்கப்ப டைப்பிங் பெருசாக இதில் வந்து ப்ளே பண்ணாதோ அப்படின்னு தோணுது. ஒரு 4 மார்க்ஸ் வரைக்கும் தான் கம்மியாக இருக்கும் டைப்பிங்க்கு. ஜென்ரல் கேட்டகரியில் நீங்கள் ஜூனியர் அசிஸ்டன்ட் போகிறீங்க அப்படின்னா டைப்பிங்க்கு ஒரு 4 மார்க், 168 இருக்குது அப்படின்னா 164 தான் பிசிக்கு டைப்பிங்க்கு இருக்கும் அப்படின்ட்டு சொல்கிறாங்கங்க. சரி பார்ப்போம் அது எப்படி போகுது அப்படின்ட்டு, இந்த ட்ரெண்ட் எப்படி ஃபாலோ பண்ணுது. மோஸ்ட்லி லாஸ்ட் இயரை தான் அப்படியே இது ரெப்ளிகேட் பண்ணியிருக்கு. ஒன்றும் பெரிய சேஞ்சஸ் எதுவுமே இல்லை. போன டைம் இருக்கிற மாதிரியான போஸ்ட்டு தான். போன டைம் 1117 போஸ்ட் இருந்தது. இந்த டைம் 9491 போஸ்ட் இருக்குது. சில போஸ்ட் வந்து இதில் என்னென்னா இப்போ வந்து போன டைம் டைப்பிங் நிறையா இருந்ததுனால டைப்பிங் முடித்தவங்க வாய்ப்பு நிறையா இருந்தது. இந்த டைம் ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபாரஸ்ட்டுக்கு கிட்டத்தட்ட ஒரு 6000 போஸ்ட்டு நமக்கு எலிஜிபிலிட்டி, 6200 1300 போஸ்ட் இருக்கிறதுனால ஸோ அவங்களுக்கு கொஞ்சம் வாய்ப்பு இருக்கும். ஸோ ஜூனியர் அசிஸ்டன்டோடைய கட் ஆஃப் அதுவே இருக்கிறதுக்கு வாய்ப்பு கொஞ்சம் இருக்குது. டைப்பிங்க்கு கொஞ்சம் கட் ஆஃப் வந்து போன டைமோட அதிகமாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க சரிங்களா. இன்னும் இந்த ஸ்பெஷல் கேட்டகரி ஃபிசிக்கலி சேலஞ்சு அவங்களுக்குலாம் நம்ம இன்னும் ஒர்க் அவுட் பண்ணி போடலைங்க. ஸோ அடுத்து வர வீடியோவில் நான் கண்டிப்பாக அதை நான் ஒர்க் அவுட் பண்ணி நான் போடுறேன் நான். ஸோ இதுதான் இப்போதைக்கு கவுன்சிலிங் வந்து கண்டிப்பாக ஒரு மாதத்தில் நடக்கும். சிவி வந்து ஒரு 2 வாரம் டைம் கொடுத்து பண்ணுவாங்க. ஸோ இந்த ப்ராசஸ் எல்லாமே பயங்கர வேகமாக நடக்கும். நம்ம முன்னாடி டிஎன்பிசி ஃபங்க்ஷன் ஆகிறதுக்கு கேள்வி கேட்டுட்டு இருந்தோம். இப்போ அவங்க பதில் சொல்லிட்டு இருக்காங்க. நம்மளால் ஒன்றும் வாயடைச்சு போய் நிற்கிறோம் சரிங்களா. ஸோ நம்ம படிக்கிறது மட்டும்தான் நம்மளுடைய முக்கியமான வேலையாக இனிமேல் இருக்கணும். ஏன்னா அடுத்த வருஷம் வரிசையாக கால்ஃபார் வருதுங்க. இந்த டைம் முட்டவங்க 163 போட்டிருக்கேன், 164 போட்டிருக்கேன் அப்படின்னா நீங்கள் கொஞ்சமாக தான் விட்ருக்கீங்க. அதை நீங்கள் ஃபுல் பண்ணுறதுக்கு முழு நேரத்தையும் உபயோகப்படுத்திங்க அப்படின்னா நீங்கள் அது 10 மார்க் அதிகமாகிடும். 173 174 அப்படின்றது வந்துடும். உங்களுக்கு வேறு எங்கேயுமே
உங்களுக்கு ஒரு சாதாரணமான ஒரு 50 ரூபா அப்ளிகேஷன் போட்டு வேலை கிடைக்கவே கிடைக்காதுங்க. எந்த ப்ரைவேட்டாக இருந்தாலும் சரி 35 வருஷம் வேலை இருக்கணும் அப்படின்னா எங்கேயுமே இருக்காது. நீங்கள் பிஸ்னஸே பண்ண கூட இருக்காது. கவர்மெண்ட்டில் ஒரு நல்ல வாய்ப்பு. சும்மா ஃபுல் டைம் படித்த பசங்க, லைப்ரரி போய் படித்த பசங்க, ரயில்வே ஸ்டேஷனில் படித்த பசங்க, கோயிலில் உட்காந்து படித்த பசங்க, அப்புறம் இது மாதிரி பசங்க ஃபுல் டைமாக நல்ல எஃபோர்ட் போட்டு படிக்கிறவங்களுக்கு உறுதியாக வருதுங்க. ஸோ 100% இதுக்கு வந்து ஒரு மெரிட் லிஸ்ட்டு தான் வந்திருக்கு. கொஸ்டின் ஃபைனல் கீ அவங்க மாடிஃபை பண்ணியிருக்காங்க. அதில் சில சேஞ்சஸ் இருக்குது. ஸோ நிறைய பேர் வந்து எவ்வளோ கொஸ்டின் நீங்கள் போட்டிருக்கீங்க அப்படின்னு சொல்கிறப்ப 170 அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க என்ன சொல்லுவாங்க, ப்ராபபிள் கொஸ்டின்ஸ் அவங்களுக்கு வரா மாதிரி இருக்கும். அதையும் நிறைய பேர் சேர்த்து சொல்கிறதுனால இருக்குது. ஆனால் நீங்கள் ஆக்சுவல் கீ இப்படி எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 2-3 மார்க் ஒரு சிலருக்கு அதிகமாக இருக்குது, 2-3 மார்க் கம்மியாக இருக்குங்க. பெரிய வித்தியாசம் அப்படின்றது இல்லை, பெரும்பான்மையான இடத்துல இல்லை. சரிங்களா? ஸோ நம்மளுடைய வேலையை நம்ம இன்னும் கூட நல்லா செஞ்சிட்டோம் அப்படின்னா, நம்ம அந்த பார்டர் கட் ஆஃப் இல்லாமல் எப்பயுமே ஒரு +10 அப்படின்னு இருந்துட்டோம் அப்படின்னா சூப்பராக இருக்கும். அந்த +10 எடுக்கிறதுக்கு கண்டிப்பாக ஒரு 7-8 மாதமாவது இல்லை 10 மாதமாவது அதிகமாக நம்ம உழைக்கணும். இப்போ இருக்கக்கூடிய நேரத்தில் இப்போ ஆரம்பித்து நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா எதிர்வரக்கூடிய குரூப் 4 ரொம்ப ஈஸியாக இருக்கும், பாஸ் பண்ணிடலாம். அடுத்து குரூப் 2 இருக்குது, குரூப் 1 இருக்குது. ஏதாவது ஒன்று ஷுவராக அடித்து ஒரு வேலைக்கு நம்ம போய் சேர்ந்துடலாங்க. தொடர்ந்து படிங்க. இதை தவிர வேறு எதுவும் வார்த்தையும் இல்லை. படிச்சுட்டு மட்டும் இல்லாமல் நிறைய டெஸ்ட்டு எழுதி பாருங்கள். இதில் இந்த சக்ஸஸோடைய ஃபார்முலாவே ப்ரிலிமினரியில் டெஸ்ட்டு தான். நிறைய டைப் ஆஃப் கொஸ்டின்ஸை நீங்கள் அட்டன் பண்ணி பார்த்துருக்கணும். நல்ல ஸ்கூல் புக்கு, கொஸ்டின் பேங்க்கு, சரிங்களா? அதே மாதிரி ஸ்டாண்டர்டான சிலபஸ் வைஸில் இருக்கிற கொஸ்டின் பேங்க்கு, தமிழுக்கெல்லாம் இப்போ பயங்கரமாக கேட்குறாங்க. தமிழோடைய கொஸ்டின் பேங்க்கு ஒரு நாளைக்கு 200 கொஸ்டின் அப்படின்னு சால்வ் பண்ணுங்கள். ஷுவராக அடுத்த எக்ஸாமில் நம்ம கண்டிப்பாக வருத்தப்படவே மாட்டோம். நம்ம சொந்தக்காரங்க வேணால் வருத்தப்படுவாங்க, ஐயோ இவனுக்கு வேலை கிடச்சிச்சு அப்படின்ட்டு. நன்றிங்க.